பாண்டவர்கள் சொர்க்கம் சென்ற வரலாற்றை மகாபாரதம் ஸ்வர்க்க ஆரோகண பர்வம் என்ற தனி அத்தியாயத்தில் விவரிக்கிறது. கிருஷ்ணர் மரணமடைந்த செய்தி ஹஸ்தினாபுரத்தை எட்டியதுமே பாண்டவர்களுக்கு உலக வாழ்க்கை மீது விரக்தி ஏற்பட்டது. அபிமன்யுவின் மகன் பரீட்சித்துவுக்கு முடிசூட்டிவிட்டு இமயமலைக்கு சென்றனர். மலையின் மீது ஏறுகையில் நகுலன், சகாதேவன், பீமன், அர்ஜுனன், பாஞ்சாலி என ஒவ்வொருவராக கீழே விழுந்தனர். தர்மபுத்திரன் மட்டும் தொடர்ந்து சென்றான். அவனுடன் ஒரு நாயும் சென்று கொண்டிருந்தது. மலை உச்சிக்கு சென்றதும் தேவேந்திரன் புஷ்பக விமானத்தில் வந்து தருமனை வரவேற்றான். ஸ்வர்க்கத்திற்கு வரும்படி அவனை அழைத்தான். தருமனுடன் சேர்ந்து அந்த நாயும் விமானத்தில் ஏறப்போனது. நாய்க்கு ஸ்வர்க்கத்தில் இடம் இல்லை என்று தேவேந்திரன் மறுக்கவும், அப்படியானால் எனக்கும் சொர்க்கம் வேண்டாம் என்று தருமன் மறுத்துவிட்டான். இதனால் அவன் மன உறுதியை சோதிக்க நாயின் வடிவில் வந்த தர்ம தேவதை மனம் மகிழ்ந்தது. அங்கே சொர்க்கத்தில் துரியோதனன், துச்சாதனன், சகுனி போன்றோர் உயர்ந்த ஆசனங்களில் கம்பீரமாக அமர்ந்து இருப்பது கண்டு தருமனின் மனம் புழுங்கியது. எவ்வளவு கொடிய சொர்க்கம் இது என்று வெதும்பிய அவன், என் சகோதரர்கள் எங்கே? பாஞ்சாலி எங்கே? கொடையாளியான கர்ணன் எங்கே என்று வினவினான். உங்களது சகோதரர்களை காண வேண்டுமா? அங்கே யாரும் போக முடியாது. இருந்தாலும் பரவாயில்லை, வாருங்கள் என்று கூறிவிட்டு தேவ தூதர் இருவர் அவனை அழைத்து சென்றனர். அவர்கள் சென்ற வழி குறுகலாக இருந்தது. அங்கு மெல்லிய வெளிச்சமே காணப்பட்டது. நெடுந்தூரம் சென்ற பின் ஓரிடத்தில் பெரும் இருள் காணப்பட்டது. குடலை பிடுங்கும் நின நாற்றம் அந்த இடத்திலிருந்து வீசியது. அங்கிருந்து திரும்பி விடலாம் என அவன் எண்ணிய போது நாற்றமும் ஓலக்குரல்களும் அந்த இருளிலிருந்து எழுந்தன. அவை அவனுக்கு மிகவும் பழக்கப்பட்ட குரல்கள் போலவும் தெரிந்தன. பிரபுவே, சற்று நேரம் இருங்கள். நீங்கள் வந்ததால் இங்கு குளிர்ந்த காற்று வீசியது. இனிய மனம் கமழ்ந்தது. எங்கள் வேதனைகளும் சற்று குறைந்தன. ஒரு முகூர்த்த காலமாவது இங்கேயே இருங்கள் என்றன அக்குரல்கள். இது எந்த இடம்? யார் நீங்கள் என்றான் தருமன் உரத்த குரலில். இது நரகம் பிரபுவே, நான் அர்ஜுனன் என்றது அங்கிருந்து வந்த ஒரு குரல். கூடவே பீமன், நகுலன், சகாதேவன், பாஞ்சாலி, கர்ணன் இவர்களின் குரல்களும் கேட்டன. என்ன அநீதி! இவர்களுக்கு நரகம், துரியோதனனுக்கும் சகுனிக்கும் சொர்க்கமா? தேவ தூதர்களே, நீங்கள் போகலாம். நான் உங்களுடன் திரும்ப வரவில்லை. இவர்களுடனேயே இருக்கிறேன். இதுதான் எனக்கு சொர்க்கம் என்றான் தருமன் உறுதியுடன். மறுகணம் அந்த காட்சிகள் மறைந்தன. எங்கும் ஒளி நிறைந்தது. மூன்றாவது முறையாகவும் தருமனை சோதித்த தர்ம தேவதை அவன் முன் தோன்றியது. மகனே, உன் உறுதியை சோதிக்கவே இந்த மாய தோற்றங்கள் என்னால் உண்டாக்கப்பட்டன. உன் சகோதரர்கள் சொர்க்கத்தில்தான் உள்ளனர். ஆனால் அவர்கள் உன் சகோதரர்களும் அல்ல. துரியோதனன் உன் எதிரியும் அல்லன். நட்பு, பகை, உறவு, சொந்தம் எல்லாமே பூவுலக வாழ்க்கைக்கே உரியவை. மரணத்துடன் அவை அனைத்தும் முறிந்துவிடும். இங்கு மனமாச்சரியங்களுக்கு இடம் இல்லை. நீ மானுட உடலுடன் ஸ்வர்க்கம் வந்ததால் அந்த பேதங்கள் உன்னை விட்டு இன்னும் நீங்கவில்லை. அந்த தேகத்தை விட்டுவிட்டு திவ்ய சரீரம் பெறுவாயாக என்றது கனிவுடன். அதன் பேரில் தனது உடலை விட்டு விலகி சூட்சும தேகம் எனப்படும் ஒளி வடிவத்தை பெற்றான் தர்மபுத்திரன். இங்கே ஆன்மா தெய்வீக வடிவம் பெறுவதை வேதங்கள் சாயுச்சியம் என்கின்றன. சிவனின் வடிவம் பெறுதல் சிவசாயுச்சியம் எனப்படும். இறைவனையே சதா நினைப்பவன் இறைத்தன்மை எய்துகிறான். அதுவே சாயுச்சிய நிலை. அது சரி. ஆனால் சொரூபம் அடைவதாலேயே ஒருவன் இறைவனாகவே ஆகிவிட இயலுமா? நதி நீர் ஓடி முழுமையாக கடலில் கலந்துவிட்ட பின்னர் இது இந்த நதியின் நீர் என்று பிரித்து காட்ட இயலாது. நான் என்ற உணர்வு முழுமையாக அகன்ற பின்னர் ஜீவனானது பரம்பொருளில் இரண்டர கலந்து விடுகிறது. அதுவரையில் பக்தி பிரேமையால் இறைநிலை பெற்றாலும் கூட அது சாயுச்சிய நிலைதானே தவிர முழுமையல்ல. வைணவம் பின்வருமாறு விளக்குகிறது. நகை வியாபாரியிடம் ஒருவன் வருகிறான். 1000 காசுகள் தந்து தங்கம் கேட்கிறான். வியாபாரி தராசின் ஒரு தட்டில் எடை கற்களை வைக்கிறான், மறுதட்டில் பொன்னை வைக்கிறான். என்ன, சமமா என்று கேட்கிறான். வந்தவன் தராசு முள்ளை பார்த்துவிட்டு இரு தட்டுகளும் சமம்தான் என்கிறான். அதற்காக பொன்னுக்கு பதிலாக மறுதட்டில் உள்ள எடை கற்களை எடுத்து நீட்டினால் வந்தவன் பெற்றுக்கொள்வானா? இவை எடை போட பயன்படலாம். எனினும் பொன் பொன்தானே.
இறைவனை அடைய பல வழிகள் உண்டு எனினும் அவை வழிகள்தானே தவிர அவையே இறைவன் ஆகிவிடாது. இவை இறைநிலை அடைய உதவும் சாதனங்கள் மட்டுமே. அடைந்த பின் இவற்றை மட்டுமல்ல, இவற்றை பின்பற்ற காரணமான மனத்தையும் உதறிவிட வேண்டும். ஆதிசங்கரர் கூறுகிறார், ஞானம் அடைவதே மேலான நிலை. ஆனால் அதுவே முடிவன்று. ஞானத்துக்கும் மேலே ஞாசம் என்ற ஒன்று உண்டு. அந்த நிலையை எட்டும்போது சர்வம் பிரம்மமயம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூறுகையில், காலில் முள் தைத்து விட்டால் மற்றொரு முள்ளால் அதனை எடுக்கிறோம். அந்த இடத்தில் இந்த முள்ளையா வைத்து செருகுகிறோம். அஞ்ஞானம் என்ற முள்ளை ஞானத்தால் அப்புறப்படுத்த வேண்டும். பிறகு இந்த இரண்டு முட்களையுமே உதறிவிட வேண்டும். அஞ்ஞானத்தை விட ஞானம் அதிக அபாயமானது. ஏனெனில் அது கூடவே கர்வம், ஆணவம், அகங்காரம் போன்றவற்றை உடன் அழைத்து வரும் என்று எச்சரிக்கிறார். அஞ்ஞானம் அகன்ற பின் ஞானம் வரும். அதுவும் விலகும்போது மனமும் கூடவே விலகிவிடும். அதன் பின்னர் விளங்காதவை எல்லாம் விளங்கும். கண்டறியாதன கண்டேன் என்று களிப்புடன் பாடத் தோன்றும். நேய நிலைக்க தவம் நீங்கேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாலும், முன்னி அவன் நமக்கு முன் அமைக்கும் இன்னருளே என்ன பொழிவாய் மலையேலோர் எம்பாவாய் என்று மாணிக்க வாசகரும் தத்தம் 16ஆம் பாடலில் பாடியிருப்பதன் பொருள் இதுவே.